சற்று முன் வெளியான தகவல் பணம் பிரச்சனையே வராது. ஒவ்வொரு மாதமும் பணம் கிடைக்கும். அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தின் கீழ் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கை நிறைய பணம் கிடைக்கும். கொரோனா பிரச்சனை வந்த பிறகிலிருந்தே நிறைய பேர் சேமிப்பு திட்டங்களில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளன. பாதுகாப்பாக வருமான ஆதாரத்தை குறிப்பாக தபால் அலுவலக சிறு சேமிப்பு திட்டங்களில் அதிகமான அளவில் முதலீடு செய்கின்றனர். அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம்தான் மாதாந்திர வருமான திட்டம். உங்களுக்கான சரியான தேர்வாக இருக்கும். இத்திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் நல்ல தொகையை பெறலாம். இது அரசாங்க திட்டமாகும். இது நல்ல வட்டியுடன் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு உத்தரவாதமான வருமானத்தை உறுதியளிக்கிறது. தபால் நிலைய மாதாந்திர வருமான திட்டம் என்பது அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறு சேமிப்பு திட்டமாகும். இது முதலீட்டாளர்களுக்கு நிலையான வட்டி விகிதத்தையும் மாத வருமானத்தையும் வழங்குகிறது. இந்த திட்டத்தில் முதலீட்டாளர் 7.4% வட்டி விகிதத்தை பெறலாம். இதன் கீழ் குறைந்தபட்சம் ரூபாய் 1000 முதலீட்டு செய்ய வேண்டும். அதன் பிறகு 1000 மடங்குகளில் முதலீட்டை அதிகரிக்கலாம். ஒரு கணக்கின் அதிகபட்ச வரம்பு ரூபாய் 9 லட்சம் மற்றும் கூட்டு கணக்கிற்கு ரூபாய் 15 லட்சம் டெபாசிட் செய்யலாம். இத்திட்டத்தின் கீழ் திறக்கப்படும் கணக்கு 5 ஆண்டுகளில் முயற்சி அடைகிறது. இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகளை தொடங்கலாம். அதில் அதிகபட்ச தொகையை ஒன்றை அல்லது கூட்டு கணக்கில் முதலீடு செய்யலாம். ஒரு வருடம் கழித்து கணக்கை முன்கூட்டியே மூடலாம். ஆனால் 3 வருடங்கள் முடிவதற்குள் வைப்பு தொகையில் 2% கழித்து கொள்ளப்படும். 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு கணக்கு மூடப்பட்டால் டெபாசிட் தொகையில் 1% கழிக்கப்படும். ரூபாய் 5 லட்சம் வகைப்பு தொகைக்கு மாதம் ரூபாய் 3083.33 வருமானம் கிடைக்கும். அதேபோல 9 லட்சம் வைப்பு தொகை உங்களுக்கு மாதம் ரூபாய் 5550 வரும். மேலும் ரூபாய் 15 லட்சம் டெபாசிட் செய்தால் உங்களுக்கு மாதம் ரூபாய் 9250 கிடைக்கும். இந்த வருமானங்கள் முதலீட்டு காலத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதாவது 5 ஆண்டுகள் மட்டுமே. ஒன்றை கணக்கு வயது வந்தவர், கூட்டு கணக்கு 3 பெரியவர்கள் வரை, மைனர் அல்லது மனநிலை சரியில்லாத நபர் சார்பாக பாதுகாவலர் கணக்கு தொடங்கலாம். 10 வயதுக்கு மேற்பட்ட மைனர் பெயரில் கணக்கு தொடங்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.